பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக மத்திய அரசாங்கம் கூறியிருக்கிறது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. பாராளுமன்றம் மட்டுமே அப்படியான ஒரு வாரியத்தை அமைக்குவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த பார்வை என்பது அரசியல் பூர்வதாக இருக்கிறதா, வாதம் ஏற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, அல்லது சார்பானதாக இருக்கிறதா என்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றன, விமர்சனம் செய்திருக்கின்றன. 2 நாட்கள் தமிழகம் முழுவதும் 17,000 பேர் கைதாகி விடுதலையாகியிருக்கிறார்கள். போராட்டங்களில் காவிரி நீர் பங்கீட்டுக்காக, காவிரி நீர் பிரச்சனைக்காக ரயில் மறியல் போராட்டங்களை நடத்தி அத்தனை கட்சிகளுடைய, அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். விவசாய அமைப்புகள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள், சமூக அமைப்புகள் உள்ளிட்டவர்களும் கூட இந்த போராட்டங்களில் பங்கேற்று கைதாகி விடுதலையாகி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தமிழக அரசாங்கம் நாங்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோதுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடிய அந்த உரிமை, அதற்கான உத்தரவை இடக்கூடிய இடத்தில் உச்சநீதிமன்றம் இல்லை என்கிறது. இது சரியா, ஏற்புடையதா? ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏற்கனவே கடந்த முறை இப்படியான ஒரு பதிலைத்தான் மத்திய அரசாங்கம் சொன்னது. காவிரியில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து ஏன் நீங்கள் வாரியத்தை அமைக்கவில்லை என்கிற கேள்வியை அழுத்தமாக எழுப்பிய பிறகு இப்படியான கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு தமிழன் பிரசன்னா, அதிமுகவிலிருந்து பேராசிரியர் தீரன், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், நீரியல் மேலாண் வல்லுநர் பேராசிரியர் திரு சிவசுப்பிரமணியன், கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். வானதி, உங்கள்கிட்ட இருந்தா தொடங்கணும். இந்த பிரச்சனையில மத்திய அரசாங்கம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என்ன காரணம்? எந்த அடிப்படையில உச்சநீதிமன்றத்திற்கு இந்த அதிகாரம் இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறீங்க? ஏற்கனவே இது சம்பந்தமாகவே உங்களுடைய தொலைக்காட்சியிலே நடந்த விவாதம், அதாவது என்று மத்திய அரசாங்கம் தங்கள் மனுவை சமர்ப்பித்தார்களோ, அதாவது மத்திய அரசாங்கம் பாராளுமன்ற சட்டத்தின் வாயிலாக மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கே தவிர நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவின் வாயிலாக அமைப்பது சிரமம் என்று சொல்லிவிட்டு, கூடவே உடனடியாக இந்த காவிரி நீர் தொடர்பான விவசாய நிலங்களை பார்வையிடுவது முதல் கொண்டு அணைகளில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் வரை ஆராய்வதற்காக மத்திய நீர்வளத்துறை கமிஷனர் அவருடைய ஜா தலைமையிலே ஒரு குழுவை அமைப்பதற்கான அனுமதியும் கேட்டிருந்தார்கள். அந்த குழு இன்று பார்வையிட்டு கிட்டத்தட்ட மனுவிலே கேட்டிருந்தது 3 மாத கால அவகாசம். ஆனால் மிக விரைவாக அந்த குழு தன்னுடைய அறிக்கையை தயார் செய்யக்கூடிய நிலைமையில் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா? தமிழக பாரதிய ஜனதா கட்சி அந்த குழுவினுடைய அறிக்கையை ஏற்கிறதா? இந்த குழுவினுடைய அறிக்கையை ஏற்பது தொடர்பாக என்ன நம்மளுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய விவசாயிகள், கர்நாடக விவசாயிகள் 2 நிலைமையை பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள். இதுல அணைகளுடைய நீர்மட்டத்தை பொறுத்து, குறிப்பாக பருவமழையை பொறுத்தெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்பது முழுமையாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆக பார்த்துத்தான் நம்ம அந்த அறிக்கையை பத்தி சொல்ல முடியும். தவிர இன்று மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் அந்த அறிக்கை நேற்றுக்கே வெளியிடப்பட்டது. தமிழக அரசாங்கத்திற்கும் கர்நாடக அரசாங்கத்திற்கும் அந்த அறிக்கையினுடைய நகல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில என்னெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இருக்கின்ற கருத்துக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா? இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்து முன்னாலேயே சமர்ப்பிக்கப்படுறாங்க. அதனால அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது எந்தவித ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்துதான் நாங்க சொல்ல முடியுமே தவிர, அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வது இல்லது நிராகரிப்பது அல்ல இன்றைய மக்களுக்கு நாம செய்ய வேண்டிய சாராம்சம். அந்த அறிக்கையை எதிர்த்து இன்றைக்கு தமிழக அரசாங்கம் மனு செய்கிறது. அந்த அறிக்கையை அத்தனை எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கின்றன. அந்த அறிக்கை ஒரு சார்பானதாக இருக்கிறது என்று அத்தனை எதிர்க்கட்சிகளும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சூழல்ல தமிழக பாரதிய ஜனதாவுடைய கருத்தை கேட்கிறோம். சொல்றேன், இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முதல் கொண்டு ஒருவரால் ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கத்தாலேயே நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு அரசியல் கட்சியினுடைய மறுக்கின்ற, நிராகரிக்கின்ற உரிமையை பொறுத்தல்ல நம்முடைய விவாதம்.
நமக்கு இன்னைக்கு காவிரி பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி அரசாங்கம் அதை எதிர்த்து இன்றைக்கு மனு தாக்கல் செய்கிறோம் என்று சொல்கிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழக அரசாங்கம் அதை எதிர்க்கிறது. இந்த அறிக்கை ஒரு சார்பானதாக இருக்கிறது என்று சொல்கிறது. அந்த அறிக்கையிலேயே நீங்க பார்த்திருக்க முடியும், இந்த அறிக்கை எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. கர்நாடக அரசாங்கம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது, தமிழக அரசாங்கம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. கர்நாடக அரசாங்கம் கொடுத்த அத்தனை ரெப்ரசன்டேஷன்ல அதுல இருந்து அத்தனை கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிற அறிக்கை தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற கருத்துக்கள்ல பெரும்பான்மையானவற்றை ஏற்கவில்லை. இதை எப்படி பார்க்குது தமிழக பாரதிய ஜனதா கட்சி? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுல ஒரு நான் இன்னொரு விஷயத்தை உங்களோட முன்னால வைக்கிறேன். உச்சநீதிமன்றத்துல நம்மளோட ஆர்குமெண்ட் ஒரு பக்கம், அரசாங்கத்தோட ஆர்குமெண்ட், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும்போது, தீர்ப்பில் வரக்கூடிய விவாதத்திற்குரிய பொருட்கள் அப்படின்னு வரும்போது அதுல நிலைப்பாடு எடுப்பதற்கான என்பதாக பார்க்க முடியாது. இதை அதையும் தாண்டி அரசியலாக மாற்றிக்கொள்ள இருக்கக்கூடிய இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பேச முடியுமே தவிர, அதுல அரசியல் யார் செய்யறாங்கன்றது அப்ப கேள்வியாக இருக்கு. எதிர்க்கட்சிகள் மொத்த பேரும் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மத்திய அரசாங்கம் அரசியல் செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னதாக சட்ட ரீதியான விஷயங்களை பேசும்போது பாராளுமன்றம் தான் இதற்கான உரிமை பெற்றிருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956, நீங்களும் வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதது இல்ல. அது சொல்லுது, that act clearly says a scheme to implement an award of the tribunal should have to be prepared by the central government and notified in the gazette. அதற்கு பிறகு அந்த கெசெட்ல நோட்டிஃபை பண்ண பிறகு நீங்க பாராளுமன்றத்தில் வைக்கலாம். பாராளுமன்றத்தில் அது மாடிஃபை பண்ணலாம் அல்லது கேன்சல் செய்யப்படலாம். ஆனால் அதற்கான முதல் முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுக்காம பாராளுமன்றத்துக்கு தான் இந்த உரிமை இருக்கிறது என்று சொல்வது இந்த பிரச்சனையில திசை திருப்பதாக, கர்நாடக அரசாங்கத்திற்கு சார்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கர்நாடக அரசாங்கத்தினுடைய அப்பீல் மனு நிலுவையில் இருக்கிறது. ஒரு புறம் அவங்க போட்டு இருக்கக்கூடிய மேலாண்மை வாரியத்துக்கான ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. இதெல்லாம் போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்த விஷயம். மத்திய அரசாங்கமும் முதலில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் ஒத்துக்கொள்கிறார். ஆனா நாம எந்த ஒரு அடிப்படையில் காவிரி ட்ரிபியூனலுடைய இறுதி உத்தரவு பெறப்பட்டிருக்கிறதோ, ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன மாதிரி விஷயங்களை முன்மாதிரியாக காட்டுகிறார்களோ, அதற்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடிய சட்ட சிக்கலை தெளிவாக எங்களுடைய மனுவிலே மத்திய அரசு அப்படி குறிப்பிடுறாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய பவரை வச்சு செயல்படக்கூடிய மேலாண்மை வாரியங்களை உதாரணமாக வைத்து இந்த வாரியத்தை அமைக்க முடியாது என்பது மத்திய அரசின் நிலைமை. அந்த மேலாண்மை பிரச்சனை நீங்க காவிரி நடுவர் மன்றத்தையே கேள்விக்குள்ளாக்குறீங்களா? இத்தனை ஆண்டுகால நீதி போராட்டத்திற்கு பிறகு காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதனுடைய தீர்ப்பு அதன் மூலமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த சூழல் இறுதி நிலைக்கு வந்த பிறகு அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குறது மத்திய அரசுங்கும் போதுதான், அதில் அதுவும் கூட கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி தான் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. கடந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு இப்ப கர்நாடக அரசாங்கத்தில் கர்நாடகத்தில் தேர்தல் வருவதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? கர்நாடகத்தினுடைய தேர்தலை மனதில் வைத்து அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் புறக்கணிச்சிட்டு ஒட்டுமொத்தமா எதுவுமே செய்யாம அது வேற கட்சி ஆட்சி செய்யுதுன்னு கூட பண்ணிட்டு போயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் மீது இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தது. ஆனா இன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்தின் முதல்வர் கூட பிரதமர் நடுநிலைமையோடு நடந்து கொள்கிறார் சொல்ற நிலையில தான் இன்னைக்கு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால கர்நாடகத்தினுடைய அரசியல் தேர்தல் வரலாம் போகலாம், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்று தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் நீங்க கர்நாடகத்துல நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நீர் வந்துட்டு இருக்கு. எந்த குழு அமைத்து பார்வையிட வேண்டுமோ, எதை மேலாண்மை நீர் எப்படி வருகிறது மத்திய அரசாங்கம் சொன்னதா? தண்ணீரை திறந்து விட சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது. உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் தீர்ப்பளித்தது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இவ்வளவு தண்ணீரை விடுங்கள் என்று சொன்ன பிறகும் கர்நாடக அரசாங்கம் அதை மறுத்தது. அந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயங்குகிறதுங்கிற குற்றச்சாட்டை திமுகவினுடைய பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் வைக்கிறார். திருப்ப குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நான் 2 ஸ்டேட்டையும் சொல்றேன். இது நீர் பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு உணர்வு ரீதியான அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்ட பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பின்னணி, அவர்களுடைய வரலாறு, இந்த பிரச்சனையை அவர்கள் கையாண்ட விதம் என்று தனித்தனியாக நாம் பேச முடிந்தால்தான் இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தை அறிக்கைக்கு நம்மளால முழுசா சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் தொடர்ச்சியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இவர்கள் டெல்லியில் ஆதிக்கம் செய்த காலம், டெல்லியில அரசாங்க பதவியில மிக மிக செல்வாக்கோடு இருக்கின்ற காலம், இதையெல்லாம் இன்று மறந்துவிட்டு இன்னைக்கு ரயில்ல மறியல் நடத்துவீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாம் ஒரு குரல்னா
காவிரி பிரச்சனை என்பது ஏதோ 1 வருட 2 வருட கால பிரச்சனை அல்ல. இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இதுல மத்திய அரசாங்கம் வஞ்சகம் செய்யுது. இந்த வார்த்தைகள்ல போட்டு எப்படியாவது திரு மோடி அவர்களையும் பிஜேபியும் அந்த தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட பேரை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதுல முனைப்பு காட்டுறாங்களே தவிர நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டியிருக்கு. என்னோட இன்னொரு கேள்வியும் கூட உங்கள்கிட்ட கேட்டுட்டு அடுத்தவங்க மற்றவர்கள்ட்ட போறேன். திமுக தலைவர் திரு கருணாநிதியுடைய அறிக்கையில சொல்றாரு, ஜல்லிக்கட்டுல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, நாம் என்ன செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கின்ற மத்திய அரசாங்கம் இதுல உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது இது மத்திய அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலை அப்படிங்கிறார் அவர். ஜல்லிக்கட்டு வழக்கு அப்படின்னு வரும்போது அதுல மத்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சாங்க. அவங்களோட ஆர்டர் போட்டாங்க. உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடை இருந்தது. இன்று அந்த தடையை நீக்கக்கூடிய அளவில் அடுத்த கட்டமாக சட்டத்தின் வாயிலாக பாதுகாப்பு கொடுப்பதற்காக திரும்பவும் ஒரு கேபினெட் கமிட்டி அமைச்சு அதை இன்னைக்கு சட்ட மசோதாவிற்கு அனுப்பி சட்டத்துறை அமைச்சகத்திற்கு அதை அனுப்பி இருக்கிறாங்க. அதனால எந்த வகையிலெல்லாம் பின்னாளில் கூட பிரச்சனை வராமல் ஒரு விஷயத்தை செயலாற்றுவதற்காக மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் கூட நாளை மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகும் கூட கர்நாடக அரசாங்கம் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களை நாடி நமக்கான உரிமையை நியாயத்தை வழங்க முடியாமல் போவதற்கான சூழல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சரியான சட்ட பாதுகாப்போடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. தொடர்ந்து பேசலாம். கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சுதான் போறேன். தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் பிரதமரை சந்தித்து இது தொடர்பாக பேசுவதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது அதை தவிர்ப்பதற்கான காரணங்கள் என்ன, அதை பேசலாம். நம்ம மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்டுக்கிறேன். பிரசன்னா, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த இங்க திராவிட கட்சிகள் தமிழகத்திலும் சரி மத்தியில நீங்க தான் ஆட்சி பொறுப்புல முழுமையா இருந்தீங்க, உங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்த ஆட்சி அப்படியெல்லாம் இருந்த போது எதையும் செய்யாமல் இன்னைக்கு நாங்க ரயில் மறியல் போராட்டம் நடத்துறோம், வார்த்தை விளையாட்டுகள்ல மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க வானதி. உள்ளபடியே நான் பாசத்திற்குரிய அக்கா வானதி அவர்களை பார்த்து வருத்தப்படுகிறேன். எப்படி தமிழராக பிறந்துவிட்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்வதை ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து ஆதரித்து பேசுகிறார் என்று நான் வியந்து போகிறேன். அவர் வழக்கறிஞர், என்னை விட மூத்த வழக்கறிஞர். மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பகிர்வு சட்டம், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 பிரிவு செக்ஷன் 6.6 அக்கா டேப் வச்சிருக்காங்க, இமீடியட்டா போய் பாருங்க. ஒரு டைரக்ஷனை சொல்லுது. நீங்க எந்த விதமான நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி தான் தேவை அப்படிங்கிறதே தவிர இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி, கட்டாயம் கிடையாது. நாடாளுமன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது, டைரக்ஷன், அவ்வளவுதான். அந்த டைரக்ஷனுக்கும் மேண்டேட்டரிக்கும் என்னை விட வழக்கறிஞர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இதை தெரிந்தும் மோடி அரசு இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கும். இவ்வளவு ஆண்டுகள் போராட்டம், அது அதிமுகவா திமுகவா காங்கிரஸா பிஜேபியா எல்லாவற்றையும் தாண்டி the ball is on your hand, உங்க கையில பந்து இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு, நான் குரு அமைக்கிறேன். இதை செய்யறதை விட்டுட்டு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய கனவிலும் மிகப்பெரிய மண்ணை அள்ளி போடுகிற அந்த போக்கு என்பது கண்டிக்க கூடியது. அதே உச்சநீதிமன்றம் சொன்னது 2007 மத்திய அரசாங்கத்துல பொறுப்புல இருந்தீங்க, கெசட்ல பதிவு பண்றதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு? மீண்டும் மீண்டும் நான் இந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். நாங்கள் தலைவர் கலைஞர் 1968 இருந்து அவருடைய பொன்விழா கண்ட ஆண்டு வரைக்குமான மத்திய அரசுக்கு எழுதிய கடிதங்கள், சட்டமன்றத்தில் அவர் கொண்டு வந்த தீர்மானங்கள், எந்தெந்த கடிதங்கள் எவ்வளவு காட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுல யாரும் கேள்வி எழுப்பல. இல்ல இல்ல, இது யாரும் கேள்வி எழுப்பல. நான் முடிச்சேன். இதெல்லாம் தொடர்ந்து செய்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும். அதிமுக சொல்றாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்க சட்ட ரீதியான போராட்டங்கள், ஆனால் செய்ய வேண்டிய நேரங்களில் எல்லாம் செய்யாமல் சில நேரங்களில் அமைதி காத்தது என்பது இதை கால நீட்டிப்புக்கான காரணமாச்சுன்னு வானதி சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகள் நீங்க பொறுப்புல இருந்தீங்களே, 2 வருஷத்துல எங்க கிட்ட எல்லாத்தையும் மொத்தத்துக்கு மறுமருந்தாக இருக்க முடியுமா? இல்ல, நான் மீண்டும் யாரும் இங்க அமைதியா இல்ல. நான் தான் சொன்னேன், 1968 காவேரியினுடைய முதல் கூட்டம், முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்கிற போது அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அந்த முதல் கூட்டத்துல கலந்துகிட்டவர். முதலமைச்சராக இருந்தபோது எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டவர். இன்னும் காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது அதற்கான புத்தகமே எடுத்துட்டு வந்திருக்கேன். காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது நாங்கள் எழுதிய கடிதங்களுடைய தொகுப்பு, இதனுடைய வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும் மற்றவர்களுக்கு. இதையெல்லாம் மறைச்சிட்டு நாங்க ஏதோ அமைதியா இருந்தோம். நாங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம், இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க. சட்டம் தெளிவா சொல்லுது,
மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள்ல பிரிவு 6 தெளிவா சொல்லுது, நீ எதுக்குமே போக வேண்டாம், உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு, நீதிபதிகளுக்கு தெரியாதா? அந்த குழுவை தீர்மானித்து விட்டு போவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியை மீறி இன்னைக்கு அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்பது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல நிச்சயமா அந்த பாயிண்ட்ல தான் நான் சொல்றேன். சட்ட ரீதியாக நடுவர் மன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு ஒரு பாராளுமன்றத்தை மத்திய அரசாங்கம் இது குறித்து கெசட்ல பதிவு செய்ய முடியும். அதற்கு பிறகு அதை நோட்டிஃபை பண்ணி அத பாராளுமன்றத்தில் வைக்கிறது தான் பாராளுமன்றத்துடைய செயல்பாடு வர்றது இரண்டாவதா. முதல்ல மத்திய அரசாங்கம் செயல்படும். அந்த இடத்துல தான் இதை வந்து விவாதிக்க வேண்டி இருக்கிறது. வானதிட்ட திரும்பவும் அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னதாக பேராசிரியர் தீரன், உங்ககிட்டயும் இந்த பிரச்சனை இருக்கிறது. திமுக அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கீங்க 50 ஆண்டு காலத்துல. ஆனால் காவிரி நடுவர் இந்த நதிநீர் பிரச்சனை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு கட்சிகளுமே அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து குறிப்பாக இந்த விஷயத்துல ஆட்சி பொறுப்புல இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு உண்டு என்கிறதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அழைப்பு மேல் அழைப்பா நிறைய வந்துட்டு இருக்குது, சொல்லுங்க. அதாவது ஒரு பொதுவாக இந்திய ஜனநாயகம் என்பது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அரசுனா எம்எல்ஏ எம்பி எம்எல்சிகளோ உள்ளடக்கியது. அவர்கள் ஏற்றுகின்ற அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிர்வாகம் ரெண்டாவது. இந்த அரசும் நிர்வாகமும் அரசியலமைப்பு சட்டப்படி இயங்குகிறதா என்பதை தீர்மானிக்கிறது மூன்றாவது தூணாகிய நீதித்துறை. அதற்கடுத்து இந்த 3 அரசு, நிர்வாகம், நீதித்துறை, இந்த 3 வந்து மக்களுக்கு எந்த அளவிற்கு சேவை செய்கின்றன என்பதை மக்களிடம் கொண்டு செல்கிறது மக்கள் தொடர்பு சாதனம் என்று சொல்லக்கூடிய 4வது. இதில் அரசியலமைப்பு சட்டப்படிதான் வந்து இவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, அரசிதழில் 2013 வெளியிட்ட உடனே நீங்கள் சொன்ன அதே பன்மாநில ஆற்று நீர் சிக்கல் சட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த சட்டத்தின்படி 3 மாத காலத்திலே கூட அமைக்கலாம். ஏற்கனவே நீங்கள் பார்த்தால் பக்ரா அந்த பியாஸ் நிறைய நதிநீர் ஆணையங்கள் இருக்கிறது எல்லாம். ஆனால் இவையெல்லாம் சில மாதங்களில் அமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையா இருக்குது, இவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையா இருக்குது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, காங்கிரசும் திமுகவும் செய்தது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்திதான். ஏனென்று சொன்னால் 70களில் சட்டமன்றத்திலேயே வந்து அந்த ஹேமாவதி அணையை கட்டுகிற பொழுது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, சொர்ணவதி, இப்படி பல அணைகள் அங்க கட்டப்பட்டது. இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை எதிர்த்ததும் அதிமுக காவிரி நடுவர் மன்றம் அமைத்த போது பழைய வரலாறு அல்ல. அன்றைக்கு அதை எதிர்த்திருந்தால் நமக்கு அப்பொழுதே ஏதாவது ஒரு செக்மேட் கிடைச்சிருக்கும். ஒரு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இன்னைக்கு அணைகளை தொடர்ந்து கட்டிக்கிட்டே போக முடியாது. இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். இன்னைக்கு ஜா குழுவினுடைய அறிக்கை வந்திருக்கிறது. இந்த குழுவினுடைய அறிக்கையில பல கருத்துக்களை இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் முன்வைத்தது. அதுல சிலவற்றை ஏற்றுக்கொண்டது, சிலவற்றில வந்து அவங்க எடுக்கல. அதுல குறிப்பாக உங்களுக்கான கேள்வி இருக்கிறது. திரு ஸ்டாலின் சொல்றாரு, இன்னைக்கு அறிக்கையில சொல்றாரு, கர்நாடகால அங்க நிகழ்ந்த உழவர்களுடைய இந்த விவசாயிகளுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கை அவங்க சரியா கொடுத்திருக்கிறாங்க, அது வந்து இங்க இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த விவசாயிகளுடைய தற்கொலையை மறைத்து விட்டது, அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அல்லது அதுக்கான அழுத்தம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் அரசியல் பண்றாரு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அவர்களுக்கு குடும்ப தொல்லைகள் மற்ற காரணங்கள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் இதற்கான தெளிவான விளக்கம் தரப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், 6 ஆண்டு காலம் அரசிதழிலே வெளியிடப்பட்டதற்கு பின்னாலே, இறுதி தீர்ப்பானது வெளியிடப்பட்டதற்கு பின்னாலே 6 ஆண்டு காலம் இவர்கள் மாநிலத்தினுடைய திமுகவினுடைய ஆதரவிலே தான் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இருந்தது. அந்த 6 ஆண்டு காலம் ஏன் அதை அரசியலிலே வெளியிடுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நீ உச்ச நீதிமன்றத்தில் 6 ஆண்டு காலம் இப்ப அதிமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசை கூட நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இப்ப கூட நீங்க பாருங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஜி கட்டெரும்பான கதை மாதிரி. நீங்க கடந்த ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு தீர்ப்பு, அதுல 15,000 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு திறந்து விடப்படணும். அது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 12/8/16
ஒரு வாரத்துக்கு அங்க தண்ணி திறக்க சொல்றாங்க. அப்ப 12,000 கனஅடி தண்ணீர் பாஞ்சு 12வது. அதுக்கு பிறகு 28/16 அந்த உத்தரவையே திருத்தி அமைச்சு 6000 TMC கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதையுமே கர்நாடக அரசானது ஏற்கவில்லை, நிறைவேற்றவில்லை. கொஞ்சம் கூட அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மதிக்கவில்லை. இப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க, 2000 TMC தண்ணீர் திறந்து விட சொல்லி இருக்கிறாங்க. இதை கூட அவங்க ஏற்றுக்கொள்வார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துல விவசாயிகள் தற்கொலை நிகழவே இல்லைங்கிறீங்களா? அவர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த எண்ணிக்கையை குறைத்து காண்பித்திருக்கிறது. இது குறித்து தெளிவான ஒரு டேட்டாவை கொடுக்கல. அது கொடுத்திருந்தா தமிழகத்திற்கான ஒரு உரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதுக்கான பதில் என்ன? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்நாடகத்தில் 91 இருந்தே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், அங்க ஏகப்பட்ட சொத்துக்களை சூறையாடுறாங்க, தமிழர்களை கொள்றாங்க, எல்லாம் நடக்குது. அப்ப அதனால தண்ணி கொடுத்துட்டாங்களா அவங்க? இங்க விவசாயிகள் நான் தான் சொல்றேன், தமிழக சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, விவசாயிகளுக்கு இது இல்லாம இன்னும் சொந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால அவங்க சில பேர் இறந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அரசு பிரச்சனைகளுக்காக விவசாயிகள் இங்கே மரணமடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அல்லது கருத்தை சொல்றேன்னா, உங்களை போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்வது சரியா? விவசாய பின்புலத்திலிருந்து வர்றீங்க வேல்முருகன். முடிச்சுட்டு வந்து எல்லாரையும் ஒரு குற்றச்சாட்டு, மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது பேசலாம், உங்களுக்கான நேரம் வரும், அடுத்தடுத்து பேசலாம். நீங்க குறித்து வச்சுங்க, நிச்சயமா எல்லாருக்குமான நேரம். குறிப்பா பேராசிரியர் சொன்ன ஒரு கருத்தில் நான் மாறுபடுறேன். பல காரணங்களுக்காக விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை அப்படி நிதியமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், அதிமுக ஆட்சியிலும் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2 கட்சிக்குமே இப்போ ஒன்றும் நெருக்கமாகவும் இல்லை, நான் பகைவாகவும் இல்லை. நான் இப்போ விவசாய பிரச்சனை, தமிழ் பிரச்சனைக்கு எடுத்து போராடுறேன். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் 2 கட்சியுமே ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது எங்களை போன்ற எதிர்க்கட்சி வரிசையில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை எழுப்பினா இவங்க என்ன சொல்றது அப்படின்னா, உண்மையிலே தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டால் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வு உரிமை இழந்து வாழ்வு உரிமை விவசாய மக்களுடைய எதிர்கால பாதிப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் சாக நேரிட்டால் கூட அது அந்த பகுதியுடைய காவல்துறை அனுப்பி வேற ஏதாவது காரணங்கள் கற்பித்தும் எழுதி வாங்குவது இல்லை மிரட்டி அவர் மனைவி மூலமாக ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்து அதை சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற ஒரு நடைமுறை. இது திமுக அதிமுக அல்லது 2 கட்சிகளும் தங்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் விவசாய சாவுகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்பதை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து அவர்கள் மறுத்து வருகிறார்கள். அது ஏற்புடையது அல்ல. இன்றைக்கு அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்களும் சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் அது இன்னைக்கு அதிமுக தான் இப்படி செய்து நிலந்த, கடந்த கால திமுக அதை செய்திருக்கு. அது செய்யக்கூடாது, 2 கட்சிகளும் அதை செய்யக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்துக்கான உரிமைகள் நீங்க எல்லாவற்றையும் பட்டியலிடுங்க. நீங்க காவேரியில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இன்னைக்கு நேர் எதிர்மாறா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது, அந்த அதிகாரமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்றது வெறும் காவேரி விஷயத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தமிழ் சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தமிழர்களுக்கு கருத்துக்களை உள்வாங்காத, அதை எதிர்க்கின்ற, அதை நசுக்கின்ற ஒரு அரசாங்கத்தான் மத்திய அரசு இருக்கிறது. உதாரணத்துக்கு NLC நிறுவனத்தை இன்னைக்கு பெயர் மாற்றம் செஞ்சாங்க, கத்தி பார்த்தோம், உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி பார்த்தோம், நியாயம் இல்லை. இன்னைக்கு கூடங்குளம் பிரச்சனை அதே தான், மீத்தேன் பிரச்சனை அதே தான், நீட்டுநோய் பிரச்சனை அதே தான். மீனவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படுனே அந்த நாட்டு அரசு அறிவிக்கிறான், இன்னை வரைக்கும் எங்களுக்கான பதில் இல்லை. இன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்கு, இங்க கிண்டியில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இங்க இருக்கிற தலைமை 48 ஆண்டு காலம் இருக்கு. 50 ஆண்டு பொன் விழா கொண்டாட வேண்டிய 250 கோடி ரூபாய் வைப்பு தொகை இருக்கிற ஒரு மிகப்பெரிய மத்திய அரசினுடைய நிறுவனத்தை நாங்க டெல்லிக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நீங்க எல்லா பிரச்சனைகளையும் 20 தமிழர்களை சுட்டு படுகொலை செய்தாங்க, 1 லட்சம் பேரை திரட்டி நாங்க நீதி விசாரணை கேட்டோம். இது வரைக்கும் மத்திய அரசு அதுக்கான உத்தரவு விடல. இன்னைக்கு வரைக்கும் ஆந்திர அரசு கூட்டு ஒரு கண்டிக்க கூட சொல்ல. ஆடு மாடு செத்து போச்சுன்னா நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்யப்படுது, மேனகா காந்தி துள்ளி குதிக்கிறாங்க. 20 தமிழர்கள் படுகொலைக்கு நீதி இல்லை. இன்னை வரையிலும் ஒரு CBI விசாரணை கூட உத்தரவிட முடியாத ஒரு நிலையில தான் மத்திய அரசு இருக்கு. ஆக காவேரி விஷயத்தில் மட்டும் தமிழினத்திற்கு துரோகம் செய்கிற, தமிழினத்திற்கான உரிமையை மறுக்கின்ற அரசாக பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அனைத்து உரிமைகளிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கின்ற எங்கள் ஏறுதழுவுதலை கூட இன்றைக்கு தடுத்த அரசாக பாரதிய ஜனதா அரசு இருக்கிறது. வானதி குறுக்கிட விரும்புனீங்க. ஒட்டுமொத்தமா சகோதரர் அப்படியே புகார் பட்டியல் அவரோட கட்சியோட கொள்கை மாதிரி அப்படியே படிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு நேரம் இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க சொல்ற நான் படிக்கல, நான் எதையும் எழுதி வச்சுட்டு வரல, நான் படிக்கல. நீங்க ஒவ்வொன்றுக்கும்
நான் தான் சொல்றேன், ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா பதில் சொல்லி எல்லாம் மிகப்பெரிய விளக்கத்தை நாங்க கொடுக்கணும்னா இந்த விவாதத்துக்குள்ள அது முடியாது. நாம வேணா தனியா வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு செய்யலன்னு ஒரு தனி விவாதமா கூப்பிடுங்க. உங்களோட இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நான் சேர்ந்து பதில் சொல்றேன். நீங்க நிலக்கரி விஷயம் சொல்றீங்க. இன்னைக்கு நாட்டிலேயே நிலக்கரி கோல் இந்தியா கிட்ட வாங்கிக்கோங்க. நீங்க மாநில அரசாங்கம் வேற யார்கிட்ட வாங்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப நாங்க மலிவான விலையில கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு. நாங்க நிலக்கரி விலையை பத்தி சொல்லலாமா? இன்றைக்கு என்எல்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட 60 ஆண்டு காலமாக நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இருந்ததை பெயர் மாற்றம் செய்து தலைமை அலுவலகத்தை இடமாற்றம் செய்கின்ற அந்த செயலை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னைக்கு கெயிலுக்கு மத்திய அரசு நாங்கள் அதற்காக மிகப்பெரிய போராட்டம் செய்து ரத்தம் சிந்தணும். நீ கெயிலுக்கு என்னாச்சு? உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கெயிலுக்கு என்னாச்சு? வேல்முருகன் அவர்களே, மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கணுமா? இன்னைக்கு நாங்க மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மின்சாரத்தை கர்நாடகத்துக்கு கொடுக்குறோம். ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்றான். உச்சநீதிமன்றம் கொடுத்தவனுக்கு தர மாட்டேன்றான். விவசாயிகளை எங்க கட்சிக்காரங்க மிகப்பெரிய மறியல் போராட்டம் செய்யறாங்க. வெளியில இருந்து பேசுறாங்க, அவங்க பேசி முடிக்கட்டும். சிபிஐ விசாரணைக்கு நீங்க தொடர்ந்து பேசுங்க. விசாரணைக்கு மத்திய அரசாங்கம் ஏன் உத்தரவிடவில்லைங்கிறீங்க? சிபிஐ குறைந்தபட்சம் 20 தமிழர்கள் படுகொலைக்கு உங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்களா? ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்களா? சொல்லுங்க. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றால் ஒன்று மத்திய அரசாங்கம் நேரடியாக அதை செய்ய முடியாது. மாநில அரசாங்கத்தின் கோரிக்கை வேண்டும். இல்லாவிட்டால் அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் வாயிலாகத்தான் நடைபெற முடியும். அதனால நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டு தலைமை அலுவலகத்தை மாத்துறது அப்படின்னு சொன்னா நிர்வாக ரீதியாக அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அதற்காகவும் எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மத்திய அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு பேசி அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு சுமூகமாக முடிக்க முடியும் என பார்த்திருக்கிறார்கள். இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு எத்தனை விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதை பாருங்க. நெய்வேலிக்காரங்க நிலக்கரி நிறுவனம் சொல்றீங்க, ஆனா நிலக்கரியில் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்ற நிலைமையெல்லாம் மாத்தி இன்னைக்கு நிலக்கரி சுரங்கத்தின் வாயிலாக அதிகப்படியான வருமானத்தை கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தின் கஜானாவில் சேர்த்திருப்பது மத்திய அரசு. இந்திய அரசுடைய கஜானாவுக்கு சேர்த்திருப்பீங்க. அங்க வாழ்ற தொழிலாளர்கள் அந்த எல்எல்சி நிறுவனத்துக்கு நிலம் கொடுத்த விவசாய மக்களாக இல்ல இல்ல திரு வானதி, நம்ம இப்ப வந்து காவிரி பிரச்சனை தொடர்பாக பேசிட்டு இருக்கிறோம். அதுல வெவ்வேறு விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்க வேண்டாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு ஜா அறிக்கையில ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க விவசாயத்தையே மாற்றி அமைக்க சொல்றாங்க. அவங்க பரிந்துரைகள்ல நவீன விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்றாங்க. ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக நெல் பயிரிட்டுக் கொண்டிருக்கின்ற டெல்டா விவசாயிகளையும் கூட நீங்க நவீன விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? அது விவசாயிகளுடைய பிரச்சனையை வேறு விதமா திசை திருப்பதா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கிற காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு, அதுக்கான உத்தரவிடுகின்ற இடத்தில் உச்சநீதிமன்றம் இல்லை என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த மத்திய குழுவினுடைய ஜாவுனுடைய அறிக்கையில முக்கியமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திரு சிவசுப்ரமணியன், ஒரு நீரியல் மேலாண்மை அதுல நீங்க ரிசர்ச்லயும் ரொம்ப ஆண்டுகளா இருக்கீங்க, அதனால கேட்கிறேன். 2-3 விஷயங்கள் அவங்க குறிப்பிடுறாங்க. ஒன்னு வந்து 2 மாநிலங்கள்லயும் பாதிப்பு கடுமையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பாசன பகுதியிலையும் பிரச்சனைகள் இருப்பதாக சுட்டி காட்டுறாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக அவங்க சொல்றதுங்கிறது வந்து ஒரு நவீன விவசாயம் அப்படிங்கறத வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, வருங்காலங்களில் இதுதான் சரியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு நவீன விவசாயத்துக்குள்ள நெல் விவசாயத்துக்கு பண்ண முடியுமா? நெல் வந்து பயிரிடுறதுல அது முடியுமா? இந்த முதல் சுற்றில் பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், ஆனால் தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாதுன்னு. இது அரசியல் கட்ட அளவில் முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. அடுத்து இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் பார்த்தோம்னா 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். மொத்தம் எவ்வளோ ஈல்டு கிடைக்கிது காவிரியிலேருந்து, ரெண்டாவது எவ்வளோ ஏரியா சாகுபடி பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணால் இது 2 தான் பிரச்சனைகள்லாம் அடிப்படை காரணம். முதலாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈல்டு, அது ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 740 டிஎம்சி. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த காவேரி ரிவர் 736, கிட்டத்தட்ட 740. அப்போது 1 கிலோமீட்டர் ரிவரில் 1 டிஎம்சி கிடைக்கிது. அப்போ அதை எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கணுங்கிறத ஒவ்வொரு மனிதரும் அதை நம்ம நேசிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது எவ்வளோ ஏரியா இரிகேட் பண்ணுறாங்க. இப்போ கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர். இப்போ லேட்டஸ்ட்டாக 2012 பார்த்தீங்கன்னா 2.4. நீங்கள் அதிகபட்சம் அப்போ கொஞ்சம் வறட்சியாக இருந்தது. மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 3 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே சொல்றது காவிரி பாசன காவிரியில் மட்டும்தான். ஏன்னா நம்ம 2 மாவட்டங்களை சொல்றீங்க, மாண்டியா 4 மாவட்டங்கள், மாண்டியா, மைசூர், ஹாசன், சிக்மகளூர் அண்ட் ரமணகங்கா அண்ட்
கொடகுல 1000 ஹெக்டேர் தான் இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.4 லட்சம் ஹெக்டேர் 2012-13 சாகுபடி பண்ணியிருக்காங்க. காவிரி அதனுடைய உபநதிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற பாசன பகுதிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ அதே ஆண்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4.67 லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 3 லட்சம், 8 லட்சம் ஹெக்டேர் தான் காவிரி மூலமாக செயல்படுது. அப்போ 8 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏக்கர். 20 லட்சம் ஏக்கருக்கு தான் நீங்கள் தண்ணி பாய்ச்ச முடியும். அப்போது ஒரு சின்ன கணக்கு போட்டிங்கன்னா ஒரு டிஎம்சிங்கிறது வந்து 5000 ஏக்கருக்கு சாகுபடி பண்ண முடியும். இதுதான் எது நெல் மாதிரி பயிரிடுறதுக்கு. பட் வாட்டர் நிறைய லாஸ் ஆகிறதுனால அந்த அளவு பண்ண முடியாது. நீங்கள் 50% எடுத்துங்களேன், கிட்டத்தட்ட 740 வந்து பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 300 சம்திங் வருது, 370 வரும். ஆமாம், அந்த 370 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ கிட்டத்தட்ட 17.5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணலாம். இப்போ 2 இடத்துக்கு போதுமானது இருக்குது, அது கூட பண்ண முடியல. அப்போது வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. இவங்க பிரச்சனை எப்போ வருதுன்னா, எப்போல்லாம் வந்து வறட்சி இருக்கிறதோ, மழை அளவு குறைகிறதோ அந்த ஆண்டுகள்ல தான் பிரச்சனை வருது. நிச்சயமா. அப்ப இந்த மழையளவு குறைகிற ஆண்டுகள்ல தான் நீங்க வந்து ஒவ்வொரு மாதமும் இங்க பிரச்சனை வந்து ஏற்கனவே இது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும், அந்த எதையும் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணல கர்நாடகா. அடுத்தது உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் இப்ப தண்ணி வரல நம்ம கிட்ட. இப்போ இன்னைக்கு நிலைமையில 26 டிஎம்சி அல்லது 27 டிஎம்சி அளவுல தான் நம்ம கிட்ட இப்போ மேட்டூர்ல தண்ணீர் இருக்கிறது. இவ்வளவு அரசியலுக்கு இடையிலும் நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, கைதுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, 17,000 பேர் 20,000 பேர் கைதாகி விடுதலை ஆகிறாங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிக்கு அவனுக்கு இன்னைக்கு வந்து தண்ணி கிடைக்குமா, இந்த போகத்தையாவது நம்ம வந்து அறுவடை பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல தண்ணியை வாடகைக்கு வாங்கி இன்னைக்கு பயிர் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது, கடன் வாங்கி தான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்ப அந்த கடனை கட்டக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்களா? இந்த போகத்துக்காவது இந்த தண்ணி வருமாங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்ப இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே எப்பெல்லாம் வறட்சி வருதோ, அதுவும் சமீப காலங்கள்ல மழை அளவு குறைகிற ஆண்டுகள் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்பதான் இந்த நவீன விவசாயம்ங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ட்ரெடிஷனலா ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தட்ட இதை எப்படி நீங்க கொண்டு போறீங்கிறதா என்ன? இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பீரியட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, எப்பெல்லாம் வாட்டர் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த அளவுக்கு 50% டெஃபிஷியன் 50% குறைங்க, 75% 75% குறைச்சி தண்ணீரை நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப டெபிசிட் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் யூஸ். இப்போ ரொம்ப பாதிப்பு அப்படின்னா ஒரு வருஷம் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, நீங்கள் அந்த வருஷம் எந்த சாகுபடியும் பண்ணாதீங்க. அந்த ஏரியாவில் வேணும்னா நீங்கள் கிணற்று பாசனத்தை யூஸ் பண்ணீங்க, பட் கெனால் இரிகேஷன்ல ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. இது என்ன வகையில இது சாத்தியப்படும்? நீங்க சொல்றது வழியே கிடையாது. இல்ல நம்ம வந்து பிராக்டிகலா இங்க உட்கார்ந்து ரிசர்ச் பேஸ்டா டேட்டா வச்சுட்டு பேசுறதுங்கிறது வேறு, களத்துல விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறது அங்க நிலத்துல இறங்கினா ஒரு வருடம் விட்டு ஒரு வருடங்கிறது ஏற்கனவே வருஷம் பண்றது நம்ம 3 போகம் பண்ணது இன்னைக்கு 1 போகம் ஆகி போச்சு. இப்ப அதுவும் கிடையாதுன்னா விவசாயிகள் வாழ்வாதாரம்ங்கிறது கேள்வி இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இதை நம்பி மட்டுமே பிள்ளைகளோட படிப்புல தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கும்போது இது ஆல்டர்னேட் இயர் அப்படிங்கிறதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இது நீங்க செய்யலைன்னா இந்த மாதிரி தகராறுகள் வந்துகிட்டே இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் வந்து ரிவர்ல எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் வர முடியும். அதை வராத வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ பயிரிடுவேன், அங்கே அவ்வளோ பயிரிடுவேன், நானும் போடுவேன், ஹெட் ரீச்சில் நான் முழுசாக எடுத்துக்குவேன், டெய்லுக்கு விட மாட்டேன் அப்படின்னு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசனை பண்ணணும், இப்போ அக்ரிகல்ச்சருடைய டோட்டல் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது அப்போ அவங்க வந்து விவசாயம் செய்யாதனால அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை அழிஞ்சு போயிடல. இந்த அறிக்கையிலேயே முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல விவசாய கூலிகள் மைக்ரேட் ஆறாங்க, இடம் பெயர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூலிக்கு வேலை இல்ல, அப்ப வாழ்வாதாரத்தை தேடி வேற இடங்களுக்கு போக சூழல் இருக்கிறது. அதுவும் பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு 1000 அடிக்கு கீழே இன்னைக்கு வாட்டர் லெவல் போயிருச்சு, நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. அதனால கடல் நீர் உள்ள புகிற சூழல்லாம் இருக்குது, அதனால கண்டாமினேஷன் இருக்குன்றதெல்லாம் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வேறு வகையான ஒரு பாசனம், நவீன இது நீங்க வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. சொட்டு நீர் பாசனம் மூலமாக நெல் பயிரிடுங்கிறது சாத்தியப்படுமா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நவீன வேளாண்மையில நிறைய விஷயங்களை இப்போ தொழில்நுட்பத்தில் பூத்திட்டு இருக்காங்க. நீங்க வாட்டர் டெஃபிஷியன்சி வருதுன்னா இப்போ நெல்லுக்கே வந்து சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்றாங்க. இப்போ அமராவதியில் பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஹெக்டேரில் கிட்டத்தட்ட 8000 கிலோகிராமுக்கு 8000 to 9000 கிலோகிராம் எடுத்தாங்க. அது ஆர்டினரியாக நம்ம மக்கள் 4000 5000 தான் எடுக்க முடியுது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவில் இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ஈல்டு அங்கே தான். ப்ரொடக்டிவிட்டி 2500 to 3000 கிலோகிராமுக்கு மேலே அங்கே போகிறதில்ல. அது அப்போது 2-3 மடங்கு அங்கே இந்த சொட்டு நீர். ஆனால்
இப்போ ஓல்டு டேட்டாவில் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கணும். அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பிளாட்ஸ்லாம் போடணும். நியூ டெல்டாவில் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன மண் பரிசோதனைலாம் நல்ல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்காது. ரெண்டாவது சாகுபடி பயிர்களை மாற்றணும். எப்போ பார்த்தாலும் நெல் தான் அவங்களுக்கு, ஏன்னா சாயில் கண்டிஷன் நெல்லுக்கு தான் பர்மிட் பண்ணுன்றாங்க. பட் இருந்தாலும் மற்ற ட்ரை கிராப்ஸை அவங்க யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கிராப்பை அவங்க அவாய்ட் பண்ணலாம். மழை காலத்தில் மழை பெய்யும் பொழுது எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறத அவங்க பண்ணலாம். ஏன்னா அந்த சமயத்தில் தான் அங்கேருந்து தண்ணீர் கிடைக்க முடியும். ஏன்னா ஜூன் டு செப்டம்பரில் தான் அவங்க வாட்டர் நிறைய திறந்து விட முடியும். ஏன்னா அங்கே கர்நாடகத்தில் மழை பெய்யுது. அது அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை கிராப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வழிவகைகள் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இது பண்ணலைன்னா நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கும். இதுக்கு தீர்வு காண்பது ரொம்ப கஷ்டம். இது வந்து நடைமுறையில சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். இல்ல அதாவது சாரே சொல்றாங்க அந்த நிலம் வந்து நெல் பயிருக்கு மட்டும்தான் அது பயன்படுத்ததா அங்க சொல்றாங்க அப்படின்னாங்க. அதுதான் சொல்லலாங்க, அதுதான் உண்மை. இப்ப நான் என்ன சொல்றேன், பல்லாயிரம் ஆண்டு காலமாக காவேரியில் அங்கு லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் அங்கு பயிரிட்டு செழிப்பாக வளர்ந்தோடிய யானை கெட்டு போரடித்த ஒரு இனம் தான் தமிழ் இனம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு சாரும் அதுவும் சொல்றாங்க விவசாயியோட நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அப்ப நீங்க பாருங்க, பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செய்வதற்கு நீர் வந்த அந்த காவேரி இன்றைக்கு குறைந்தும் அதற்குரிய நீர் கூட இல்லாமல் நீங்கள் உங்கள் பாரம்பரிய நெல் பயிரிடுவதை தவிர்த்து விட்டு நீங்க நவீன அடிப்படையில் வேற தொழிலுக்கு மாறுங்க, இல்ல வேற தொழிலுக்குள்ள இந்த கமிட்டி என்ன சொல்லுது? ஜா கமிட்டி அறிக்கையில் என்ன சொல்றாங்க? ஜா கமிட்டி அறிக்கை மட்டும் சொல்றேன். பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு, அவருடைய உரையில சொல்லிட்டு இருக்கிறார், கடந்த காலத்துல விவசாயிகள் இனிமேல் விவசாயத்தை விட்டு வேற தொழிலுக்கு போங்க அப்படின்னு. இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லல, இவங்க விவசாயத்தையே சொல்லுவாங்க. மத்திய அரசினுடைய இந்த குழுக்கள், இந்த அதிகாரிகள் எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுடைய எங்களுடைய நிலத்துல அங்க இருக்கிற அந்த வாழும் பகுதி மக்கள் பருவநிலை மாற்றம் வந்து இன்னைக்கு பருவமழையினுடைய அளவு குறையும் போது அல்லது காலம் மாறி பெய்யும் போது இப்ப என்ன சூழல் செய்ய முடியும்? அப்ப இருக்கிற தண்ணீரை தான் பிரிக்க வேணும்ங்கிறத எல்லாத்துக்கும் பதில் சார் சொன்ன அவங்க கொடுத்த ரிப்ளைல இருக்குங்க. இவங்க சொன்னாங்க 750 கிலோமீட்டர் வச்சுங்க இன்னைக்கு காவேரி ஆற்றினுடைய பகுதி, இன்னைக்கு 400 கிலோமீட்டருக்கு மேல நம்முடைய எல்லையில போகுது. ஆக நம்ம இத்தனை 60 ஆண்டு காலமாக ஏன் நம்ம இந்த எண்ணெய் மேற்றுக்கும் பிறகு ஏதாவது ஒரு அணை இருக்கா, இல்ல ஒரு சின்ன நீர்த்தாக்கங்கள் இருக்கா? இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு நான் போராட்டம் வச்சிருக்கேன், என்னுடைய சொந்த பகுதி வீராணம் காஞ்சி போய் இருக்குதுங்க. எத்தனை டீம்ஸ் தண்ணி சேர்க்க முடியுது? இன்னைக்கு வீராணம் இருக்கு, என்ன காஞ்சி போய் கிடக்குது. இன்னைக்கு 40 கோடி ரூபாய்க்கு தூர்வார கூட்டாங்க, இன்னைக்கு அது தூர்வாரப்படல. இன்னைக்கு நான் போராட்டம் அறிவிச்சிட்டு வராங்க, போராட்டம் நடத்திட்டு வரேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இருக்கிற அணைகளையும் நீங்கள் அது தூர்வாரி அணைகளை பலப்படுத்தி நீங்க மழைக்காலங்களில் சேமிப்பிற்கான வழிகளும் கிடையாது. அது எந்த அரசும் செய்யல. 400 கிலோமீட்டர் ஒரு இடத்துல கூட அதற்கான ஏற்பாடுகள் இல்ல. நீங்க பெரிய காவேரி சேர்த்து வைக்கப்பட்ட கல்லணையில இருந்து, வீராணையில இருந்து, பெருமாள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சொன்னீங்க. ஏன்னா அந்த முக்கியமா அணை கட்டுறதுங்கிறது மேகதாதுவில் கட்டுறது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி வந்து பாயும் பொழுது கடல்ல போய் கலக்காம பார்த்துக்க வேண்டியது. அப்போ கீழே இன்னும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு அணை கட்டி வச்சாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க சொல்லுங்க 1000 அடிக்கு கீழே போகுதுங்கிறது ரீசார்ஜ் ஆகும். இது ஒவ்வொரு வருஷத்துல நிறைய திறந்து விடுறோம், எல்லாம் வந்து கடலுக்கு போய் சேருது. அப்ப ரீசார்ஜ் ஆகிறதுக்கான சூழலே இல்ல, கடல் தண்ணீர் உள்ள வருது. அதுவும் உண்டு. ரெண்டாவது அணை கட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துல அணை கட்டி வச்சா காவிரியிலேயே தட் வில் பி a good option. அதாவது நம்மளுடைய நிலப்பரப்பும் அவங்களுடைய நிலப்பரப்பும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனுடைய தன்மை புரியும். அவர்கள் வந்து 1972 வரையில புஞ்சை தானியங்கள் தான் அதிகமாக, கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி தான் அதிகமாக பயிரிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, பல அணைகளை அவங்க கட்டி, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை, சுற்றுச்சூழல் எந்த அனுமதி வாங்காமலே கட்டிட்டாங்க. அப்போ இங்க அதிகாரத்தில் இருந்தவங்க அதை அப்ஜெக்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. இன்றைக்கு என்ன பண்றோம் வந்து நம்ம வந்து இந்த தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இன்னைக்கு போனாக்கா, அவங்க ஆரம்பத்திலிருந்தே 91 வந்து இடைக்கால தீர்ப்பு அவசர சட்டம் இது பண்ண போது அங்க ஒரு அவசர சட்டத்தை போட்டு இது பண்ணாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நடுவர் மன்றத்துக்கு இடைக்கால தீர்ப்பு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்க சட்டமன்றத்தில் ஏற்றின சட்டம் அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேரளாவிலையும் ஒரு அவசர சட்டம் பிறப்பிப்படுது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய பரப்பு எப்படின்னா முக்கொம்புல இருந்து பாத்தீங்கன்னா அகண்ட காவிரியா போகுது. இங்க வந்து சமவெளி பகுதிகள் அதிகம், இங்க வந்து தடுப்பணைகள் அதிகமா கட்ட முடியாது.
ஏற்கனவே உள்ள அணைகளை வந்து தூர்வாரி அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ண கூட அதிகமான தண்ணீரை சேமிக்க அதுலயும் தான் பிரச்சனை இருக்கு. இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க விவசாயிகள் நேற்றுக்கு சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது 21 கெனால்ஸ் இருக்கு, 21 கால்வாய்கள் அதுல வந்து தூர்வாரப்படாமலே இருக்குது பெரும்பாலானவை. இன்னைக்கு தண்ணி வந்தா கூட இப்ப முறை வைத்து கொடுக்குறாங்க வாரத்துக்கு ஒரு கால்வாய்க்குன்னு, அது சரியா வந்து சேர்றதுக்கே சரியா. கடந்த வாரம் அந்த பகுதியில் விவசாய பிரச்சனை சார், நம்ம 12,000 கனஅடி மேட்டுல திறந்தது கடமடைக்கு போயே வரலன்றான், போன வர வரைக்கும் வரல. இல்ல அந்த இதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த காவிரி டெல்டா அதுக்கான பொறுப்பு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் இல்ல. நீங்க வந்து ஏங்க கால்வாயெல்லாம் தூர் வாரிட்டு இருக்காங்க விவசாயிகள் இந்த குற்றச்சாட்டு. நீங்க திருவாரூர் மாவட்டத்துல இல்ல வீராண ஏரி வந்து நீங்க சென்னைக்கு குடிநீர் கொடுக்கிற இடமா இருக்குது, அதுக்காக நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அது வேற. இன்னைக்கு விவசாயத்துக்கு இருக்கிற இடங்கள்ல திருவாரூர் மாவட்டத்துல இது தொடர்ந்து நேற்றைக்கு வந்து விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க முன்வைத்த விஷயம் குற்றச்சாட்டு. இப்ப இந்த விஷயங்களும் நம்ம செய்ய வேண்டி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு குறிப்பா திரும்ப நான் ஏன் இது முக்கியமான விஷயம். இந்த தூர்வாடுறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை. ஏன்னா 20,000 கனஅடி திறந்து விட்டா கூட கடமடைக்கு தண்ணி போகலன்றாங்க. அப்போ 12,000ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி போய்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு டிஎம்சி 12,000ங்கிறது. அப்போ இவ்வளோ போய் அங்கே சேரல அப்படின்னா இருக்கிறது 80 டிஎம்சியில் இப்போ 50 கிட்ட வந்துகிட்டே இருக்காது. அப்ப இனிமே இப்ப 37 தான் அதுவே இல்ல, விறுவிறுன்னு இருக்கும்போது இப்போ ஒன்லி கவர்மெண்ட்டே நம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டு விவசாயிகளும் வேற ஏதாவது அந்தந்த ஊர்ல அந்தந்த மாவட்டத்துல திரும்பவும் விவசாயிகளை வேற வேலை பாருங்க. ஏற்கனவே எதிர்காலத்தை கணக்குல வச்சு நீங்க சொல்றாங்க கிளீன் பிளான் நல்லா இருக்கும். இங்கதான் பேராசிரியர் தீரன், இங்க இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நீங்க சொல்றீங்க கர்நாடகால அவங்களுடைய விவசாய பகுதிகள் பாசன பகுதிகள் அதை சொல்றீங்க, ஆனால் மாண்டியால மட்டும் இவ்வளவு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு கணக்கை கர்நாடக அரசாங்கம் இந்த கமிட்டி போகும்போது ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குது. அப்ப அந்த கமிட்டி அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறது. அதுல இருக்கிற 40 குளங்கள்ல 32 வறட்சி ஆயிடுச்சு, சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு, அங்க வந்து சுத்தமா தண்ணி இல்ல அப்படிங்கறதெல்லாம் பதிவு செய்து அப்படியான புள்ளி விவரங்களை கொடுப்பதுல தமிழக அரசாங்கம் முறையாக செயல்படல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. இல்ல தலைமைச் செயலாளர் இங்க நம்ம அம்மாவுடைய அரசில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் அந்த குழு கிட்ட முழுமையான விவரங்களை கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க மாற்று பயிருக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வந்து அந்த மண்ணுடைய தன்மை எப்படி என்று சொல்லி எல்லா புள்ளி விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அப்போ இருந்த அந்த நீரினுடைய அளவு எங்களுக்கு எப்படி சுருங்கி வந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆதாரங்களை கொடுக்கல, புள்ளி விவரங்களை கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. எதை வச்சுக்கிட்டு நீங்களே மறுத்தீங்களே இப்ப வந்து அப்படியான மரணங்கள் இங்க நிகழவில்லை. நீங்க சொல்லுங்க. அதான் நான் சொல்ல வரேன். வேற காரணம் பேராசிரியரை விட அறிவிலே சிறியவன், வயதிலே சிறியவனாக இருந்தாலும் அந்த முரண்பட்ட பேச்சை நான் ரசிக்கவில்லை. முதலில் சொல்லுகிற போது விவசாயிகள் சொந்த காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்போது நாங்கள் அந்த தகவல்களை எல்லாம் தலைமைச் செயலாளர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஜாரிக்கையிலே அண்ணன் தளபதி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். கர்நாடகாவிலே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் பட்டியலிட்டிருக்கிற போது இங்கே ஓராண்டுக்கு 13 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். நிலத்திலே போய் தற்கொலை செய்து கொண்டான். அது குறித்தான விவரம் இல்லை, ஏன் கொடுக்கப்படவில்லை? இன்னும் விவசாய சங்கங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தன. இப்படி மத்திய குழு வருகிறது என்கிற தகவலையே, புதிய தலைமுறையிலே அந்த பேட்டி ஒளிபரப்பப்பட்டது, மத்திய குழு வருகிற தகவலே கூட விவசாய சங்கங்களுக்கு சரியாக தெரியப்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்தார். அதுதான் சொல்றேன், முன்கூட்டி தெரிவிக்கப்படுகிற போது அவர்களுக்கான மொத்த குறைபாடையும் நெறிப்படுத்தி இது யாருடைய பொறுப்பு சொன்னாரு. பேராசிரியருடைய பேச்சு யாருடைய பொறுப்பு என்பது. இரண்டாவது மிக முக்கியமா நம்ம 2 விஷயத்தை பேசணும். பேராசிரியர் குறுக்கிட மாட்டீங்கன்னு நம்புறேன். இது எனக்கான பதில் சொல்லுகிற தருணம். 1970 ஹேமாவதி அணை கட்டுகிற போது தலைவர் கலைஞர் எந்த எதிர்ப்பையுமே பதிவு செய்யவில்லை, திமுக எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யலன்னு இப்ப இருக்கிற பேராசிரியர் தீரன் முதற்கொண்டு அதிமுகவிலிருந்து வருகிற எல்லோரும் பேசுகிறார்கள். என் கையில 3/3/1970 தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த தீர்மானத்திலே அவர் பேசிய 3 வரிகள் தான், அதிக நேரம் எடுக்க போவதில்லை. ஹேமாவதி அணையை கட்டுவதனால் தமிழகத்திற்கு ஏற்படுகிற அபாயங்களையும் அச்சங்களையும் தவிர்ப்பதற்கு இந்த அரசு எடுக்கிற முயற்சிகள் எல்லா கட்சிகளிலும் சார்பிலும் நிறைவான ஆதரவு உண்டு என்றாலும் இதை அரிய யோசனைகள் என்று நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அவர்கள் செவிமடுக்கவில்லை. இது வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, இது மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று எழுவதில் ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன் ப்ரொஃபசர். நீங்க சொன்ன கேள்விக்கு நான் அமைதியா இருந்தேன், எனக்கு பதில் சொல்ல விடுங்க.
71ல 8/7/1971 மொத்தமாக போடுகிற போது 82-24 விதிகள் அனைத்தையும் மீறி ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, சொர்ணவதி அனைத்து திட்டங்களையும் எந்த விதமான முன்முடிவுகளையும் எடுக்காமல் தமிழக அரசுக்கு தெரிவிக்காமல் மைசூர் அரசு எடுப்பது கண்டனத்திற்குரியது. சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை பிரதமருக்கு அனுப்பி பிரதமரை நேரிலேயே சந்தித்தவர் தலைவர் கலைஞர். ஒரு நிமிஷம் முடிச்சறேன். எல்லா காலங்களிலும் நீங்கள் திமுகவில் இருந்த காலங்களில் முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் காவேரிக்காக நடத்திய போராட்டங்கள் எல்லோரும் அறிந்தது. அதற்கு தான் நான் பட்டியலிடுகிறேன். ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் 1970-71 இல்லை இல்லை என்று சொல்லுகிற அந்த முரண்பாடு. இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து வானதி அக்காவுக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். நம்ம தலைப்பு மீறி வேற எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய வேண்டுகோள் மத்திய அரசு அந்த மனுவை வாபஸ் வாங்கி ஒரு ஆணையத்தை உடனடியாக நிர்மாணிக்க வேண்டும். 1979 நர்மதா வாட்டர் கண்ட்ரோல் அத்தாரிட்டி டைரக்டர் ட்ரிபியூனல் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. 1980 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி உடனடியாக குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரத்துக்கு தண்ணீர் தரக்கூடிய அந்த ஆணையத்தை வெறும் 20 நாட்களில் ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், அன்றைக்கு குஜராத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெண்ணையாக இருந்தது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றால் மோடி தண்ணி காட்டுகிறார் என்று தமிழனாகிய நான் குற்றம் சாட்டுகிறேன். பேசலாம். நீங்க உங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. பிரதர் பேசலாம். இல்ல தொடர்ந்து பேசலாம். சின்ன பிரேக் எடுங்க. இல்ல பிரேக் எடுத்து திரும்ப வரலாம். இல்ல தொடர்ந்து பேசலாம். வானதிக்கும் அவர் கேள்விகளை நேரடியாக வைத்திருக்கிறார். அது குறித்து பேச வேண்டியிருக்கிறது. முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது காவிரி பிரச்சனை என்பது. தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் பேசப்படாத விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். காவிரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். வானதி உங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தார் உங்களுடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா. உங்களுடைய பதில்கள் ஒவ்வொன்றாக வருகிறேன். முதல்ல ஜல்லிக்கட்டு விஷயத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று புறம் தள்ளிய மத்திய அரசு இப்ப வரை இந்த மாதிரி சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்துடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வழக்கறிஞரான பிரசன்னா அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு மனுவை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நீதிமன்றத்தினுடைய கடமை. இப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றத்தில் நாளை ஒருவேளை இந்த மனு நிராகரிக்கப்பட்டால் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் மத்திய அரசாங்கம் இருக்கும். இன்னைக்கு தேதியில மனு அப்படிங்கிறது பெண்டிங்ல இருக்கு உச்ச நீதிமன்றத்தில். ஆனாலும் கூட இந்த மனு நிலுவையில் இருந்தாலும் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் நாம் எவையெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதை செய்வதற்கு ஒரு வல்லுநர் குழு, தொழில்நுட்ப வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அவர்களும் தங்கள் பணியினை முடித்திருக்கிறார்கள். அதனால ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, அதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் தீவிரம் காட்டி எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியில கூடவே கூட்டணியில் இருந்து 1970 உங்களோட புக்கை கொண்டு நாங்க கடிதங்கள் எழுதியிருக்கிறோம், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த பிரச்சனையை தீர்வதற்கு வெறும் கடிதம் எழுதுறத மட்டும் போதும்னு நீங்க திமுக காரங்க நினைச்சிட்டீங்களா? எத்தனை விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்க நினைச்ச விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக மோடியே தமிழ்நாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க. அக்கா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஜல்லிக்கட்டு விவகாரத்துல நான் மனு இருக்கு, அந்த மனுவை மீறி பதில் என்னால சொல்ல முடியாதுங்கிறப்ப அதே உச்சநீதிமன்றம் ஆணையத்தை ஏற்படுத்துங்கள், 4 நாட்களில் ஏற்படுத்துங்கள்னு சொன்ன போது அதற்கு எந்த வகையான நியாயம்? அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. குரல் அளவுக்கு என்னால சேர்ந்து கத்த முடியாது. அவங்களுக்கான பதிலுக்கான நேரத்தை நீங்க பேசுங்க. உங்களுக்கான நேரம் நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. சகோதரர், நான் பேசும்போது எனக்கான தருணம் என்று அழகான வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த தருணத்தை அடுத்தவர்களுக்கும் கொடுங்கள். நீங்க தொடர்ந்து சொல்லலாம். இப்ப அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுக்கான பதில். ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. ரயில் மறியல் போராட்டம் நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து, எங்கள் தலைவர் அந்த முயற்சி எடுத்தார், கடிதம் எழுதினார், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஆனா இன்று காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளியதும் நீங்கள் தான் அப்படிங்கறது ஏன் மறந்து போய் பேசுறீங்க?
கடிதம் எழுதி இருக்கீங்க, அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க. பிரச்சனையை நீங்க இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பின்னால கூட 7 வருஷ காலம் தூங்கி இருக்கீங்க. 1996 இருந்து கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வருகின்ற வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் ஒரு மாநில கட்சி முழுதாக அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியது என்றால் அது திமுக தான். காவிரி பிரச்சனையை இத்தனை வருஷ கால மத்தியில் இருந்த நீங்க தீர்க்கிறதுக்கு எந்த முயற்சியும் இல்லாம இன்னைக்கு ரயில் முன்னாடி படுத்து ரயில் போராட்டம் நடத்தி மக்களை திசை திருப்ப பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடியும் நீங்க ரயில் போராட்டம் நடத்தி தான் ஆட்சியை பிடிச்சீங்க. ஆனா இந்த தமிழ்நாடு என்னென்னவெல்லாம் ஆயிருக்குங்கிறது எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரச்சனை என்னோட கேள்வி இருக்கு, அதுக்கப்புறம் பேசலாம். வானதி, என்னோட ஒரு கேள்வி இருக்கு, தீர்வை நோக்கி நகர்ந்து வருகிறோம். இல்ல வானதி, என்னோட ஒரு கேள்வி எடுத்துக்கங்க, அதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். 1970 திமுக தலைவர் திரு கருணாநிதி இது சொன்னார், அதை இப்ப செய்யலங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய மாநில தலைவர்கள் எல்லாம் சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள். திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கைகளை அவர் ஏற்றிருக்கிறார், இது மத்திய அரசாங்கம் அதை பிரதிபலிக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் உங்களுடைய நிலைப்பாடு அப்படியாக தெரியவில்லையே. அப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொன்னது தவறா, உண்மைக்கு புறம்பானதா, அல்லது மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்கள் சொன்னதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறதா? தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து வருகிறோம். எங்களுடைய தேசிய தலைவரை சந்தித்து மத்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய நிலைமைகளை சொல்லி எங்களுக்கான நியாயம் என்பது விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி இருக்கிறோம். அவரும் நிச்சயமாக செய்கிறோம் என்று உறுதியும் அளித்திருக்கிறார். அந்த உறுதி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வெளிப்படலை என்ற தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் என்று திரு அமித்ஷா சொன்னதாக அவருடைய தலைவர்கள் சொன்னது நீதிமன்றத்தில் பிரதிபலிக்கணும்ல. அப்படி இருந்தா தானே தமிழகத்தினுடைய பார்வை வரும். இங்க இருக்கிற மற்ற பேனலிஸ்ட் சொல்றாங்க, அந்த ஜா கமிட்டியினுடைய அறிக்கை என்பதை கூட மத்திய அரசாங்கம் இது ஒரு வகையில திசை திருப்பதாக இருக்கிறது, முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கிவிட்ட காவிரி பிரச்சனையில இன்று நீதிமன்றத்தில் ஒரு புறம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் தேவையான நீர் கிடைக்கிறதா என்றால் பருவமழை எந்த இடத்துல பெய்ஞ்சிருக்கு, அது காவிரி குறிப்பாக உற்பத்தி ஆகின்ற பகுதிகளில் பெய்திருக்கிறதா, இதை பத்தின எந்த சயின்டிபிக் டேட்டாவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வல்லுநர் குழுவினுடைய அறிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது, அது முழுமையாக அமுல்படுத்தக்கூடிய அறிக்கை என்பது யாருக்கு தெரியாது. பல்வேறு சிக்கல்களால் சிற்றுண்டு கிடைக்கின்ற காவிரி பிரச்சனையில ஒரு புறம் தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிறேன் என்கின்ற போர்வையில் இன்று தேச ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதை பொறுமையாக கையாள வேண்டிய இடங்களில் எல்லாம் விட்டுவிட்டு இன்று ஒரே இடத்தில் 24 மணி நேரத்தில் 24 நாட்களுக்குள்ளாக எங்கே நிரந்தர தீர்வு என்று கேட்கக்கூடிய பேசுவதற்கு தகுதி கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். நீங்க 96ல இருந்து மத்தியில கூட்டணியில இருந்தோம்னு சொல்றீங்க இல்லையா? கூட்டணியில் இருந்த காலங்களில் எல்லாம் தலைவர் கலைஞர் நேரடியாகவே பிரதமரை சந்தித்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் குறித்து இந்த தலைவர்கள் சந்தித்தாங்களா, பிரதமர் சந்தித்தாங்களாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஒரே நேரடி கேள்விதான். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்த முடிவு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன மோடி மோசடி அரசு இந்த காவேரி விவகாரத்தில் தெளிவா உச்ச நீதிமன்றம் சொல்லுது. 4 நாள்ல ஒரு கமிட்டியை போடுன்னு சொல்ற போது உங்களால் செய்ய முடியவில்லை. இல்ல அவங்களுக்கு கேள்வி வச்சிட்டீங்க, நீங்க உங்களுடைய பதில் கொடுக்கலாம். வானதி, உங்களுடைய பதில் என்ன? அவர் நேரடியாக ஜல்லிக்கட்டு விவகாரத்தை தான் திரும்ப குறிப்பிடுறாரு. பிரதமர் இந்த காவிரி விஷயம் குறிப்பாக இந்த பருவத்தில் காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை கர்நாடகத்தினுடைய முதல்வரும் பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டார், அவருக்கும் கொடுக்கவில்லை. தமிழகத்தை சார்ந்தவர்கள் கேட்டார்கள், காவிரி பிரச்சனை தொடர்பாக அவர். ஆனால் தேவகவுடா சொன்னாரு, பிரதமர் என்கிட்ட பேசினதா சொன்னார். உண்ணாவிரதம் இருந்த தேவகவுடா பத்திரிகையாளர்கள்ட்ட வெளிப்படையாக சொன்னார், பிரதமர் என்னிடம் பேசினார் என்று. சொல்றது கேளுங்க, சொல்றத முழுமையா பேச விடுங்க. முன்னாள் பிரதமர் என்கின்ற முறையில் தேவகவுடாவை அவர்களை சந்தித்து விட்டு திரு தேவகவுடா கூட என்ன சொன்னாரு, பிரதமர் மேல அவர் பழி போட்டு சொல்லல, இன்று இருக்கக்கூடிய இந்த சிக்கலான சூழ்நிலை என்பது எனக்கு புரிகிறது என்றுதான் சொல்லிட்டு வந்தாரு. அவர் உண்ணாவிரதம் இருந்தது, அதற்கு பின்னால நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு முடிச்சு போட்டு அரசியலை கொண்டு வந்து உள்ள இழுப்பதற்கு நாங்க அதுக்கு பதில் சொல்லல. ஆனா காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை
பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பது முழுவதுமாக பொய்யான ஒரு விஷயம். திரும்ப திரும்ப தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் காவிரி பிரச்சனையின் மூலமாக இங்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமருடைய ஏதாவது அவருடைய இமேஜுக்கு இங்க கலகம் கற்பிக்க முடியுமா என்பதற்காக இந்த பிரச்சனையை முக்கியமான கேள்வி. நான் இதுல அரசியலை கடந்து தமிழனா கேக்குறேன். ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க வந்தபோது அதிமுக எம்பிக்கள் அல்ல, தமிழர்களினுடைய பிரதிநிதிகளாக போனவர்களையே எப்படி நடத்தியது என்றால் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் மோடி அரசு மிகப்பெரிய துரோகம் செய்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அது. ஒரு இத்தனைக்கும் அந்த பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் போறார். அந்த நிலையை அவர்களுக்கான திமுக உறுப்பினர்கள் போனா பார்க்க முடியாது. கர்நாடக சட்டமன்றத்தில் மோடிக்கு பாராட்டு தீர்மானம் வாசிக்கிறது. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன செய்வாரு? பாஜக அங்க இருக்கிற காங்கிரஸ் ரெண்டும் சேர்ந்து தமிழனுக்கு துரோகம். திரு பிரசன்னா, கர்நாடக அரசாங்கம் அப்படி ஒரு தீர்மானம் போட்டா அதுக்கு பிரதமர் என்ன செய்வார்? கர்நாடக அரசு போடுகிற போது பாஜக ஆதரிக்கிறது. இங்க இருக்கிற பாஜக என்ன செய்து? என்னோட கேள்வி வானதி, உங்களுக்கான நேரம் வேற யாரும் குறுக்கிட மாட்டாங்க. நீங்க ரயிலுக்கு நேரம் ஆச்சு, அதுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வேற இருக்கிறது. எங்களுக்கான நேரம் வேண்டாங்க. எங்க ஒவ்வொரு தடவை நான் பேச வந்துட்டு இருந்தா அங்க இருந்து இப்படியே ஸ்டுடியோல இருந்து சகோதரர் பிரசன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க காதெல்லாம் இடத்துக்கு ஆகும். இப்படியே பேசுறீங்க. எப்படி நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க சொல்லுங்க வானதி, நீங்க சொல்லுங்க. அப்புறமா பதில் சொல்லுங்க. இதுல காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை இதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நாம நகரணும் அப்படின்னு சொன்னா பாஜக முன்வைக்கக்கூடியது நதிகளை தேசியமயமாக்குவது, நாட்டிலுடைய நதிகளை இணைப்பது. அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய ஆதரவும் வேண்டும். ஏனென்றால் நீர் என்பது மாநில அரசாங்கத்திற்கு அதிகமாக உரிமை இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நாம பொதுவாக மாநில அரசாங்கத்தின் உரிமைகளை பேசுகின்ற நாம் இம்மாதிரி பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அத்தனை பேருடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் நாங்க இருக்கோம். அதனால நிச்சயமாக தமிழகத்திற்கு நீங்க பல்வேறு நம்ம ஆராய்ச்சியாளர் வந்து மிக அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொட்டு நீர் பாசத்தின் வாயிலாக நாம நெற்பயிரினுடைய விளைச்சலை அதிகமாக்க முடியுங்கிறாரு. அந்த மாதிரி கருத்துக்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தரும் தயாரா இல்ல. எல்லாருமே இதிலிருந்து ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு பார்த்து ஏழை விவசாயிகளை திரும்ப திரும்ப ஏழைகள் ஆக்கிட்டு இருக்கீங்க. குஜராத்ல தண்ணி மிக குறைவாக கிடைக்கின்ற ஒரு மாநிலத்தில் சொட்டு நீர் பாசனத்தின் வாயிலாக நாட்டிலேயே விவசாய உற்பத்தியை முதலிடத்துல கொண்டு வந்து நிறுத்தினவர் மோடி அவர்கள். தயவு செய்து இந்த பிரச்சனையில் விவசாயிகளுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லி பாருங்க. குறுக்க ரயிலுக்கு குறுக்கப்படுத்து, ரோட்டுக்கு குறுக்கப்படுத்து, இன்னும் செத்துட்டு இருக்கிற விவசாயி எல்லாரும் பேசணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நர்மதா கண்ட்ரோல் அத்தாரிட்டிக்கு கேட்டா அதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. நன்றி. அது எங்களுடைய மத்திய அரசினுடைய மனுவிலேயே அதற்கான பதில் இருக்கிறது. மற்ற மேலாண்மை வாரியத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி அந்த வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மேலாண்மை வாரியம் என்று வருகின்ற பொழுது அதற்கும் இதற்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. திரும்ப போகணும், அது பேசிட்டோம். நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரே ஒரு கேள்விதான். நீங்க வந்து 30 ஆண்டுகள்ல இவங்க எல்லாம் மாறி மாறி பேசிட்டாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய அரசாங்கத்தினோட நிலைப்பாடு ஒரே மாதத்துல மாறியதே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல, காவிரி மேலாண்மை வாரியத்தை இது பண்ணணும்னு சொல்லல. ஆனால் ஒரு மாதத்தில் மாறி இருக்கிறது. உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப சுருக்கமா. சில சமயங்களில் சட்ட சிக்கல்கள் என்று வருகின்ற பொழுது தீர்ப்பிற்கு முதல் நாள் கூட புதிதான ஒரு விஷயத்தை சட்ட சிக்கலை கண்டறிந்து விட்டு கோர்ட்டுக்கு சமர்ப்பித்த நிகழ்வுகள் இந்த நாட்டிலே உண்டு. அதனால இதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் எடுத்திருக்கக்கூடிய புதிதான ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் வழக்கறிஞர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சட்டத்திலேயே உண்டு. அப்புறம் கூட ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு புதிதான சட்ட விஷயத்தை சொல்வதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கிறது. அதனால் எழுந்திருக்கக்கூடிய சட்ட சிக்கலை மத்திய அரசு புரிந்து கொண்டவுடன் மனு போட்டிருக்கிறது. இதுதானே தவிர இது வேற ஏதோ பின்னோடு இருக்கக்கூடிய காரணங்களுக்காக அல்ல. நன்றி.
நன்றி நன்றி. பேராசிரியர், உங்கள்கிட்ட நீங்க வந்து இந்த நவீன வேளாண்மை குறித்து சொல்லும்போது அதுல ப்ரொடக்டிவிட்டி அதிகம், நீங்க ரொம்ப சுருக்கமா அது சாத்தியப்படுமாங்கிறது மட்டும் பேசும். நிச்சயமாக இதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் 2 விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, நீர் பற்றாக்குறையான காலங்களில் இந்த நெல், கரும்பு, வாழை இவைகளை பயிரிடுவதை விட்டுவிட்டு மற்றபடியாக ட்ரை கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய சோளம், கம்பு இவைகளை பயிரிடலாம். இன்றைக்கு அது தேவைப்படக்கூடியதும். இன்னும் எண்ணெய் வித்து பயிர்களையும் அங்கு பயிரிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, இந்த ட்ரிப் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய நீர்ப்பாசனத்தை நெல்லுக்கும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்துகின்ற பொழுது தற்போதைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறனில் 2 to 3 மடங்கு அதிகரிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதை சிறப்பாக செய்ய முடியும். நன்றி. வேல்முருகன், ரொம்ப சுருக்கமா ஊர்லை. என்னை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தன்னுடைய தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான இந்த உரிமையை பெற்றுத்தருகின்ற வகையில் காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான். இங்கு அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது திமுக போராட்ட களத்திற்கு வருவதும், திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுக போராட்ட களத்திற்கு வருவதும் என்கிற நிலை மாறி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான உரிமை, தமிழக விவசாயிகளுக்கான உரிமை, அந்த விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாக்க நடைபெறுகின்ற போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ரொம்ப சுருக்கமா இல்ல, அவர் பிரசன்னா சொன்னதுக்கு ரொம்ப சுருக்கமா புதிய விவாதங்களுக்குள்ள போவேனா நேரம் இல்ல புது விவாதம்லாம் கிடையாது. 6/3/1970 அன்றைக்கு வந்து நிறைய வரலாறுகள் பேசியிருக்கோம். இல்லங்க, சொல்லுங்க, ஆட்சேபனை தெரிவிச்சாங்க, ஆட்சேபனை சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்கலாம். ஆனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கே போடல. அதற்கு மாறாக உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கே வந்து என்ன பண்றாங்க, விவசாயிகள் போட்டிருந்த வழக்கையும் 4/8/71 தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம ஒரு அரசாங்கம் வந்து வழக்கை வாபஸ் வாங்க கூடாது. ஆனா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து வாபஸ் வாங்கினாங்க. அதோட விவசாயிகளுடைய வழக்கை வாபஸ் வாங்க வச்சாங்க. கலைஞர் அவராகவே தன்னிச்சையாக வாபஸ் வாங்கினாரா? எல்லா வரலாறும் தெரிந்த பேராசிரியர் தீரன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரோடு பேசியது யார்? இந்திரா காந்தி அம்மையாரோடு பேசியது யார்? நீங்க பொய் சொல்றீங்க, பொய் மறைக்கிறீங்க. இந்திரா காந்தி இப்படி தவறான மீண்டும் என்ன கிடைக்க போகுது? ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நேரம் வந்து 1971 இந்திரா இண்டிகேட் சிண்டிகேட் 2000. அப்ப இண்டிகேட் என்று சொல்லக்கூடிய இந்திரா காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி பிடித்தாங்க. வழக்கமா 72 தான் எலெக்ஷன் நடக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி. இது எதுக்காக சொல்றேன்னா, அப்ப கூட்டணியில இருந்து பிரதமர்கிட்டே நீங்க கூட்டணியா இருந்த போது நீங்க என்ன சாதிச்சீங்க? ஒண்ணுமே செய்யல. ஏங்க ஒண்ணும் செய்யாமல இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நீங்களே சொல்றீங்க மாறி மாறி இன்னும் ஒருபடி மேலாண்மை வாரியமே எங்க 6/3/70 அந்த உச்சபட்ச சாதனை இன்னைக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது எங்களுடைய சாதனை. அடுத்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அத சொல்லிட்டீங்க. உங்களுடைய விவசாயிகளுடைய வழக்கையை வாபஸ் வாங்க சொல்றாரு. உங்களுடைய அரசாங்கம் போட்ட வழக்கை வாபஸ் வாங்க. உங்க பதில பதிவு பண்ணிட்டாங்க. உள்ள போக வேண்டாம். தமிழ்நாட்டுடைய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒருவர் மாற்றி திருப்பி அவங்க அதுக்கு பதில் வருவாங்க. இதுதான் பேசி இதை விட்டு ஒழிச்சுட்டு ஒன்னா நில்லுங்க, உரிமையை பெற்றுட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனையா பெற்று கொடுத்தாங்க. அது பிரச்சனை இல்ல. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அத்தனை பேர் கேட்கறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் இருக்கு. அரசாங்கம் ஏன் முன் வர முடியாது? இப்ப டைம் கிடையாது. இப்ப வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துல 100வது கிலோமீட்டர்ல பயணம் செய்யறோம். நீங்க 5வது கிலோமீட்டருக்கு மறுபடியும் போக சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. காவிரி பிரச்சனை என்பது ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இருக்கிறது. இந்த விவாதமும் கூட நின்று கொண்டே தான் இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. எதிர்த்து பேசிட்டு